ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் முதல் முறையாக ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்க ஒரு அரிய வகை நிகழ்வு நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாகவே ஒரு மாநிலத்தில் குடியரசு ஆட்சி அமல்படுத்துறதுக்கு அந்த பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் பார்லிமெண்ட்டில் 2/3 அங்கீகாரம் பெறணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்க. ஸோ பாராளுமன்றம் அங்கீகரிக்கணும். அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால யாருமே அந்த விஷயத்தில் தலையிடுறது ஆக்சுவலாக கலைக்கிறதுன்றது ரொம்ப கடைசி கட்டமாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேராக தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ மணிப்பூரில் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் பாஜக. ஏன்னா இந்த கலாட்டா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இந்த கலாட்டா நடந்து அதுவும் மோசமான கலாட்டா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள். இந்த 100கணக்கான வீடுகள் தீயில எரிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைதி பல நாட்கள் 144 தடை உத்தரவு, மக்கள் வெளியில் நடமாட முடியல, போன்ற பொது அமைதி பாதிக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அப்பப்போ பாதிக்கப்படுது. வருஷத்தில் பாதி நாட்கள் சோஷியல் மீடியாவே அங்கே இல்லை. ஏன்னா இதை கட் பண்ணிடுறாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு கவர்மெண்ட் நடக்குதா இல்லையா, ஒரு பாதியில் கவர்மெண்ட் நடக்குதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவர்கள் இந்த மாதிரியான கொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கூட அங்கே நடக்கிறது பாஜக ஆட்சி, பாஜக பெரும்பான்மை ஆட்சி. பீரன் சிங் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் அவரால் இந்த கலவரத்தை அடக்க முடியல. அந்த பாஜக இருக்க அமித்ஷா 2 தடவை 3 தடவை போயிட்டு வர்றாரு சார். அவராலையும் கலவரத்தை அடக்க முடியல. மக்கள் கடுமையான விருப்பம் இருக்காங்க. அங்கே குக்கி மைத்தின்னு 2 சமூகம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மைத்திய சமூகத்தை நீங்கள் இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்த்தது ஹைகோர்ட்டோட ஆர்டர். நீங்கள் அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. அதை தொடர்ந்து தான் தகராறு நடக்குது ஆக்சுவலாக. அப்படிலாம் இருக்கும்பொழுது குக்கி இனத்தவர் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். ஸோ அவங்கள பற்றி பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஜக தரப்பில் அவங்களாம் தேச விரோதிகள், அவங்களாம் பர்மாலேருந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களாம் போதைப்பொருள் பயிரிடுறாங்க, அவங்க கஞ்சா பயிரிடுறாங்க, இது ட்ரக் மார்க்கெட்டு, ஸோ இது ட்ரக் சம்மந்தப்பட்ட ஒரு மோதல், இது வேற எந்த மோதலும் கிடையாதுன்னு அதை அப்படியே திசை திருப்பி ஏதோ தேசப்பற்றி தேச விரோதம் அப்படி கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக. உண்மையிலேயே அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்து அங்கே தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டு மக்கள்கிட்ட ஏன் பிளவு வந்திருக்கு, 2 மக்கள்கிட்ட ஏன் மோதல் வந்திருக்கு, அது எப்படி சரி பண்ணுறது போன்ற விஷயங்களை ஆராயாமல் இதை எடுத்த உடனே பாஜக வழக்கப்படி அவங்களுடைய இயல்பான நடைமுறைப்படி எதை எடுத்தாலும் தேச துரோகம், யார் உரிமைக்காக போகிறனாலும் தேச துரோகம், யார் மனித உரிமைக்கு குரல் கொடுத்தாலும் தேச துரோகம், இதெல்லாம் தான் அவங்க யார் கருத்துரிமைக்கு குரல் கொடுத்தாலும் தேச துரோகம். பாஜகவுடைய பார்வை அப்படி தானே இருக்குது. அங்கே உரிமை குரல் கொடுக்குறான் வச்சுக்கோங்க. குக்கி ஏதோ உரிமை குரல் கொடுக்குறான்னா அது என்னன்னு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 2 சமூகத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணணும். அந்த வகையான முயற்சிகள் எடுக்காமல் பாஜகவுடைய நோக்கம் என்ன வருதுன்னா, மைத்திய சமூகத்தை நம்ம ப்ளீஸ் பண்ணலாம், நம்ம ப்ளீஸ் பண்ணி அந்த ஓட் பேங்க்கில் நம்ம வாங்கலாம், நம்ம அதை வச்சு வின் பண்ணலாம் அப்படின்னு அப்படி தான் எண்ணத்தில் போகிறாங்களே தவிர, இப்போ அந்த சட்டசபையோட ஆயுள் 27ஆம் வருஷம் மார்ச் மாதம் வரையும் இருக்குது. 22 தான் எலெக்ஷன் நடந்தது. 37 பேர் வின் பண்ணாங்க பாஜகவில். 60 பேர் கொண்ட அசம்பிளியில் 37 பேர் இருக்காங்க. அப்படி 37 பேர் இருந்து கூட வேறு பல கூட்டணி கட்சிகளை அவங்க ஆதரிக்கிறாங்க. வெறும் காங்கிரஸ் 5 இடத்துல வின் பண்ணியிருக்கு. அப்படி இருந்து கூட உங்களால் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை இந்த பைரன் சிங்கோட நிர்வாக சீர்கேடு தெரிஞ்ச விஷயம். அவர் நிர்வாகம் பண்ணவே முடியல, மோசமான நிர்வாகம். டெல்லியில் இருக்கிறவங்களாலே அவரை நீக்க முடியல. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவரை நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள், உங்கள் கட்சி நம்ம கட்சி எம்எல்ஏக்களை உங்களை வேண்டாம்னு சொல்கிறாங்க, உங்களால் அமைதியை நிலைநிறுத்த முடியல அப்படின்னு சொல்லவே அவர் கடைசி கட்டமாக அவரை வெளியில் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதில் சஸ்பெண்டட் அனிமேஷன், அசம்பிளியை கலைக்கலை, அசம்பிளியை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த 37 பேர் பாஜகவில் இருக்காங்களே, அதில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாஜக ஆட்களை பிடிச்சாங்கன்னா அவரை வச்சு மீண்டும் ஒரு அரசை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. 27 வரையும் அசம்பிளி இருக்குல்ல, அதனால் அந்த கண்டிஷனோடு தான் அது அசம்பிளி அவரை வெளில அமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ மறுபடியும் ஒரு பிஜேபி கவர்மெண்ட் அங்கே மீண்டும் வரதுக்கான வாய்ப்பை நம்ம மறுக்க முடியாது. அசம்பிளியை மீண்டும் உயிர் கொடுக்க முடியும். சஸ்பெண்டடாக இருக்கிறதுனா அசம்பிளி கலைக்கப்படலை, அசம்பிளி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அசம்பிளியை கலைச்சாங்கன்னா தேர்தல் வைக்கணும், தேர்தல் வைக்கிறதுக்கான சூழல் அங்கே இல்லை. அதனால் அசம்பிளியை கலைச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ விஷயம் இவ்வளோ நடந்துருக்கிறப்போ இது வெறும் இந்த பைரன் சிங்கை வெளில அமைச்சதுனால பிரச்சனை தீர்ந்துருமான தீராது. இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த மணிப்பூரில் அமைதி நிலவரத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தடவை கூட பிரதமர் அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கல, ஒரு தடவை கூட அதை போய் பார்க்கல. பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசுகிறதுக்கே மறுத்தார். கடைசியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு பிறகு தான் அதை பற்றி போகிற போக்கில் ஏதோ ரெஃபர் பண்ணாரே தவிர மற்றபடி அதை பற்றி அவர் பேசவே இல்லை. மணிப்பூர் என்ற மாநிலம் இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு கூட பிரதமர் கவலைப்படுற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. அதில் அங்கே என்ன வேணால் நடந்துட்டு போட்டுன்னு தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. அதை அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில தான் அங்கே மணிப்பூரில்
பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் ரெண்டுத்தையும் காங்கிரஸ் தான் வின் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதனால் இவங்களுக்கு என்னென்னா அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் தோற்று போயிட்டதுனால அது மேலே சுத்தமாக உங்களுக்கு மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு ஆர்வம் குறையவே அங்கே என்ன வேணால் நடக்கட்டும்ன்ற முடிவுக்கு வந்தாங்க. கடைசியில் இது நிலைமை கைக்கு மீறி போகவே வேறு வழி இல்லாமல் பீரேன் சிங்கை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நிரந்தர திட்டம், அங்கே அமைதி கொண்டதுக்கான திட்டம் என்ன உங்ககிட்ட? அது வந்து ஜீரோவாக இருக்குது. இப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியின் மூலமாக வந்து இந்த பீரியடில் அந்த அஜய்குமார் பல்லான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கவர்னராக இருக்கார், அவர் ஏற்கனவே ஹோம் செக்ரட்டரியாக தான் அங்கே இருக்கார். அவர் எந்த அளவுக்கு இந்த அமைதி நிலைநாட்டுறதுக்கு அவர் உதவ போகிறாரு, இந்த குக்கி மக்களையும் மைத்தி மக்களையும் எப்படி அவர் சேர்த்து வச்சு பேச போகிறாரு, அங்கே பிரச்சனையின் அடிப்படை என்ன, அவங்க பிரச்சனையோட அடிப்படையை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க சார். அவங்க வந்து குக்கி மக்களை வந்து ஒரு தேச துரோகிகளாக பார்க்குறாங்க. அவங்கள வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் அவங்க, அதனால் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, மத ரீதியாக அவங்கள வந்து பிரித்து பார்க்குறாங்க. மைத்தி வந்து இந்துக்களாக இருக்காங்க, குக்கி வந்து பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து குக்கிகளை எப்படி பார்க்குறாங்கன்னா பாஜக எப்படி பார்க்குதுன்னா அது அவங்க மத வேறுபாடுகள் தான் அவங்க பார்ப்பாங்க இல்லையா. கிறிஸ்டியன்ஸு மைனாரிட்டினா அவங்களுக்கு வந்து பச்சை மிளகா சாப்பிட்ட மாதிரி ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு பிடிக்கல, இயல்பாகவே பிடிக்கல. அதனால் இந்த விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் சமாதானமும் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதனால் இப்போ அந்த அஜய்குமார் பல்லா என்ன பண்ண போகிறாரு, எப்படி சமாதான கூடி ஏற்ற போகிறாரு, எப்படி மீண்டும் அந்த சஸ்பெண்ட் ஆன அசம்பிளிக்கு எப்படி உயிர் கொடுக்க போகிறாங்க, அதில் பாஜக இன்னும் என்ன அரசியல் சித்து விளையாட போகிறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அமைதிக்கான திட்டம் இதுவரையும் கிடையாதுங்க. ஆனால் பீரேன் சிங்கை கஷ்டப்பட்டு கடைசியில் அவரை அனுப்பிச்சிருக்காங்க. என்ன திட்டம் இருக்குது, என்ன நிரந்தர அமைதிக்கு என்ன வழி இருக்குன்றதுல இன்னும் வந்து பாஜக தெளிவான திட்டம் எதுவும் கிடையாது சார். ரைட் சார். இப்போ இது வந்து நான் ஓவராலாக இந்தியா முழுவதும் இந்த பார்வையை நான் பார்க்கணும், அதாவது இந்தியா முழுவதுமான ஒரு பொது பார்வையை நான் அதை பார்க்கும் பொழுது பாஜக வந்து ஒரு பெரிய கட்சி, உலகத்தை பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சி, தங்களை அந்தளவுக்கு சொல்லிக்கிறாங்க, பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் மோடி இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தும் கூட அவங்க ஆளக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் அவங்களால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா இது இந்தியாவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரும்? அது அவங்களுடைய நிர்வாக திறமையின்மையை தான் காமிக்குது. மத்திய அரசோட நிர்வாக திறமையின்மை, கையாளாகத்தன்மை தான் காமிக்குது. ஆக்சுவலாக அவங்களால ஏன் மணிப்பூரில் அமைதியை கொண்டு வர முடியல? முக்கால்வாசி நீங்கள் தானே சென்ட்ரல்லேருந்து, நீங்கள் தானே பீரேன் சிங் நாங்கள் பேருக்கு முதல்வராக இருந்தால் கூட உங்களோட சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. பாதி அங்கே முக்கால்வாசி பேர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் தானே இருக்காங்க. உங்கள் கவர்னர் தான் நாங்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் உங்களால் அங்கே அமைதியை கொண்டு வர முடியல? இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அந்த ஆர்வமே இல்லை சார். பாஜகவுக்கு அங்கே அமைதியை கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. அங்கே வந்து மத ரீதியாக மக்கள் 2 பிரிவாக இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்க ஓட்டு குளிர்காய முடியுமான்னு பாஜக ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதோட விளைவு தான் அமைதி இல்லாமல் போகிறது. ஆக்சுவலாக இவங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சுத்தமான மனசோட இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும். 2 மக்களுக்கு, 2 பகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையோட அடிநாதம் என்ன, அதில் எப்படி நம்ம தீர்வு காண்றது தான் பாயிண்ட்டு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட எந்த விதமான திட்டமும் கிடையாது, பூஜ்ஜியமாக இருக்காங்க, நிர்வாக திறமை அற்று இருக்காங்க. அதான் உண்மை. ஆக்சுவலாக இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு இப்போ இவங்க வந்து எதிர்கட்சியில் ஆகக்கூடிய மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த பிரச்சனை சரியாக அட்ரஸ் பண்ண தவறிட்டீங்க, உங்கள் ஆட்சி நீங்கள் ஆட்சி பண்ண சரியான நபரான்னு சொல்லி அக்யூஸ் பண்ணக்கூடிய போக்கு பார்க்குறோம் போல. மற்ற ஸ்டேட்டில், இந்தியா கூட்டணியில் கூட மற்ற கட்சிகள் ஆளக்கூடிய ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை நடக்குது. இது எப்படி நீங்கள் இவங்க மணிப்பூர் பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக திசை திருப்பல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி பார்க்கல, ஒரு 2 மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அமைதியின்மையை அப்படி பார்க்கல. அந்த குக்கியின மக்களை வந்து தேச துரோகிகளாக பார்க்குறாங்க. அவங்க பர்மாலேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க கஞ்சா வளர்க்குறாங்க, அப்படி போதைப் பொருள் மார்க்கெட்டு, அதனால தான் அங்கே இருக்குது. அதை விஷயத்தையே திசை திருப்புறாங்க. அது கேட்டால் தேச துரோகி, குக்கிகள்லாம் தேச துரோகின்றாங்க. மைத்தியை வந்து இவர் வந்து மைத்தி, பீரேன் சிங் வந்து மைத்தி, குக்கிகள் வந்து தேச துரோக செயலில் ஈடுபடுறாங்க, போதை மருந்து வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. பிரச்சனையோட அடிநாதத்தை புரிஞ்சிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு பாஜக வந்து அடிப்படையை புரிஞ்சிக்காம அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான முயற்சிகள் எடுக்காமல் ஒரு பகுதி மக்களை குற்றம் சாட்டுறதுலேயே காலம் கடத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த பீரேன் சிங்கும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டார். இது பீரேன் சிங் தான் அப்படி பண்ணாருன்னா மத்தியில் ஆள்ற பாஜக மத்திய அரசு அதுக்கும் வந்து ஒரு சரியான பார்வையே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக அதாவது மணிப்பூருக்கு என்ன தேவை, அமைதியை நிலைநாட்டுறதுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கணக்கில் எடுத்துக்காத இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை, இவங்களோட நிர்வாகமே கையை விட்டு போகிற லெவலில் தான் பீரேனை போக சொன்னாங்க. இப்போ சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ரூலை இங்கே கொண்டாந்துருந்தது மத்திய அரசாங்கத்தோட கையாளாகத்தனம், நிர்வாக திறமையின்மையை காமிக்கிற ஒரு விஷயம். மணிப்பூர் சுத்தமாக வந்து இவங்க கண்ட்ரோல்லே இல்லைன்ற ஒரு காமிக்கிற விஷயம். மணிப்பூருக்கான அமைதிக்கான திட்டங்களும் இவங்க கையில் இல்லைன்றது காமிக்கிற விஷயம். ஆக்சுவலாக நல்ல சார். மணிப்பூரில் எப்போ அமைதி திரும்புதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.